1 டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் துவரம் பருப்பு, இது ரெண்டும் ஒட்டா சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சமாக கல்லுப்பு, பெருங்காயத்தூள், சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து இருக்கணுங்க. இது வந்து ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கணும். நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து இது வந்து மாவு புளிக்கணும். இப்போ நைட்டு நான் அரைச்சி வச்சா அடுத்த நாள் காலையில் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இட்லி அரிசி இருந்தால் நீங்கள் இட்லி அரிசி போட்டுக்கோங்க. நான் வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசி எந்த அரிசி போட்டாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவு புளிச்சதுக்கப்புறமாக பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இதில் பாசிப்பருப்பு 1 கைப்பிடி அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். கடலைப்பருப்பும் அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்திக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல். நம்ம இதை அரைக்கிறப்ப தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்தலை, அதனால் இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப சரியாக வரும். இப்போ தோசைக்கல் வந்து சூடான உடனேவே மிதமான சூடில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தோசை, நம்ம குழந்தைகளுக்கு வந்து குட்டி தோசை ஊற்றுற மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றணும். மாவு கெட்டியாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஊற்ற வரும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊற்ற வராதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமாக வந்து நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா செக்கச்செவேர்னு இந்த அடைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து சிகப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம புழுங்கல் அரிசியில் வந்து நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறமாக பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கறனால இது பார்த்தாலே உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால சைட் டிஷ் நான் எதுவும் செய்யலை. நீங்கள் வந்து சைட் டிஷ் வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா அடைகளுமே சுட்டு எடுத்துருங்க. இந்த அடை ஊற்றினாலே எனக்கு வந்து பழனியில் எங்கள் அக்கா இருந்தாங்க, பெரிய அக்கா, அவங்களுடைய ஞாபகம் தான் வரும். தவில பில்லா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் சொல்லுவோம், தவளை அடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. தவில பில்லானாலே எங்கள் அக்கா வீட்டு நினைவு எனக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து அவங்களுடைய நினைவாகவே வந்து நான் இந்த அடை முழுவதுமே சுட்டு எடுத்தேங்க. முழுவதும் அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது. நான் வந்து நாட்டு சக்கரை வச்சு தாங்க சாப்பிட்றேன். தவளை அடை அவ்வளோ சூப்பர். வந்து தவில பில்லான்னு சொல்லுவோம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் இருக்கிறது வந்து நல்லா முருகல் கொடுக்குது. அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி எதுனாலும் இதுக்கு வந்து செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.